بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகளார் மீது ஸலவாத்துக்குரியவனாக இன்றைய பாடத்துக்கு நான் வருகின்றேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சில மனிதர்கள் இமாம் வலல்லாலீன் என்ற வார்த்தையை கூறியதற்கு பிறகு ஆமீன் கூறுவதன் மூலம் அவர்கள் சத்தத்தை உயர்த்தாதிருக்கின்றார்கள். சத்தத்தை உயர்த்துவது அதிலே சிறப்பா அல்லது தொழுகையிலே சத்தத்தை தாழ்த்துவது சிறப்பா என்ற கேள்விக்கு மிக சுருக்கமாக பதில் அஸ்ஸஹீஹு, மிக சரியான கருத்தாகிறது. அன்னல் அஃதல் அல் ஜஹ்ர் பி ஆமீன், ஆமீனை சத்தமிட்டு கூறுவதான் சிறப்புக்குரியது. ஏற்கனவே நாம் கூறியிருக்கின்றோம், அதே போல இங்கேயும் சொல்கின்றோம். ஆமீன் கூறுவது, சத்தமிட்டு கூறுவது சிறப்பானதாக இருக்கும். சஹாபாக்கள் நபிகளாருக்கு பின்னால் ஆமீன் கூறுவதை சத்தமிட்டே கூறியிருக்கின்றார்கள். அதே நேரத்திலே பெண் உஜித இன்சான் யுசிர்ரு பி ஆமீன், ஒரு மனிதன் சத்தமின்றி நாவினால் மாத்திரம் அவனுக்கு கேட்கக்கூடிய அளவுக்கு அவன் ஆமீன் கூறினால் இது கூடுமா கூடாதா என்பதிலே சில அறிஞர்கள் இரகசியமாக கூறுவது மார்க்கத்தில் அனுமதி இருக்கின்றது. அவ்வாறு கூறுபவரை பார்த்து நாங்கள் விமர்சிக்காமல் அவர் செய்த செயலை நிராகரிக்காமல் இருப்பது. ஆனால் இருந்தாலும் அவருக்கு தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு கடமைப்பாடு இருக்கிறது. அன்னல் அஃதல, மிக சிறப்புக்குரியது, அயஜ்ஹர பி கௌலி ஆமீன், ஆமீன் என்ற வார்த்தையை சத்தமிட்டு சொல்வதுதான் சிறப்பு என்ற செய்தியை தெளிவுபடுத்துகின்ற கடமைப்பாடும் நமக்கு இருக்கின்றது. வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப்.